பல்கலைக்கழகங்களில் புதிய துணைவேந்தர் நியமனத்திற்கு 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைத்து ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பிய நிலையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியதை ஆளுநர் ரத்து செய்துள்ளார். மாநில அரசு தேர்வு செய்த நபரை ஏற்றுக்கொள்வதுதான் ஆளுநருக்கும் அவரது பதவிக்கும் அழகு என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த புதிய வரைவு கொள்கை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், துணைவேந்தராக ஒருவர் வருவதற்கு கல்வியாளர் தான் இதுவரை இருக்க வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது பல்கலைக்கழகங்களில். ஆனால் இப்போது கல்வியாளர் அல்லாதவரும் வரலாம். அது அரசு துறை அதிகாரியாகவோ பொதுத்துறை நிர்வாகியாகவோ இருக்கலாம் என சொல்லுகிறார்கள். பல்கலைக்கழக அளவில் என்று சொன்னால் அவர் பேராசிரியர், துறை தலைவர், பதிவாளர், துணைவேந்தர், பல்வேறு பொறுப்புகளில் வந்து அந்த பொறுப்பில் அமர வேண்டிய பதவி. அந்த சூழல் தெரியும், மாணவர் நலன் தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை உண்டு. அது அந்த மண் சார்ந்த கொள்கையாக இருக்கும், கலாச்சாரம் மேம்பட வேண்டும் என்பதற்கான பாதையாக இருக்கும். ஆனால் சகட்டு மேனிக்கு பல்கலைக்கழக உரிமையை பறித்து மாணவர் நலனை கெடுத்து அந்த துணைவேந்தர் தேர்வு குழுவில் கூட ஒரு மாநில அரசு நினைத்தால் ஒரு பிரதிநிதியை நியமிக்கப்பட முடியவில்லை. இது என்ன கொடுமை? ஆளுநர் நியமிப்பாராம், பல்கலைக்கழக தேர்வாணைய குழு ஒருவரை நியமிப்பார்களாம், ஆனால் நம்முடைய பிரதிநிதிகள் ஈடுபட மாட்டார்களாம். இது எதை காட்டுகிறது? பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது சட்டமன்றம், கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்குவது தமிழக அரசு, அதற்கான அரசாணை வழங்குவது தமிழக அரசு, மாணவர்கள் சேர்க்கைக்கு இடம் தருவது தமிழக அரசு, பேராசிரியர்கள் நியமித்து சம்பளம் தருவது தமிழக அரசு, பணி ஓய்வு பெற்றால் பணி ஓய்வு உதவித்தொகை வழங்குவது தமிழக அரசு. எல்லாம் தமிழகமாக இருக்குமா? ஆனால் தமிழக அரசின் பிரதிநிதி துணைவேந்தர் நியமனத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்களா? இந்த கொடுமைக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் இது சர்வாதிகார போக்கு, கைவிட வேண்டும் என்று 9 மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் ஆந்திரா போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள், பஞ்சாப், மேற்கு வங்காளம் இன்னைக்கு பேசும் பொருளாகி இருக்கிறது. அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை துணைவேந்தர் நியமனத்திற்கென்று தேவைப்படுவதற்கு 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி தேடுதல் குழுவை அமைத்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட, அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட. ஆனால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அனுப்பியதை கவர்னர் ரத்து செய்திருக்கிறார். மாநில அரசு தேர்வு செய்யப்பட்ட நபர்களை ஏற்றுக்கொள்வதுதான் கவர்னருக்கும் கவர்னர் பதவிக்கும் அழகு. மாறாக நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் அடம்பிடிப்பது, இதுவரை பாஜக அரசு என்ன நினைக்கிறதோ அது கைப்பாவையாக இருக்கிறார். பாஜக கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற தகுதிதான் ஆளுநர் ரவிக்கு இருக்கிறது தவிர ஆளுநராக இருப்பதற்கான தகுதி அவர் இழந்திருக்கிறார் என்பது மாணவர்கள் ஒட்டுமொத்த கண்டன குரலாக இருக்கிறது.